வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். என் வாழ்வில் திருப்பு முனையை தந்தது மதுரை. மாமதுரை விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக ஒன்றிய அரசு கருதுகிறதா? நாடாளுமன்றத்தில் துரை வைகோ சரமாரி கேள்வி. மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தாக்கல். இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான் என்று மாமதுரை தொடக்க விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை நகரின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் வகையில் மாமதுரை விழா தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா மதுரை தமுகம் மைதானத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாமதுரை விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வணிக வரித்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாநகராட்சி மேயர் இந்திராணி, MP சு. வெங்கடேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, பூமிநாதன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், காவல் ஆணையர் ஜெய லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை எனவும் 2000 ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை எனவும் தெரிவித்தார். சென்னைக்கு அடுத்ததாக இரண்டாவதாக 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எனவும், காந்தி தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கொண்ட இடமும் இந்த மதுரைதான் என தெரிவித்தார். ஏன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான் என நிகழ்ச்சி தெரிவித்தார். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் மொழி, தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களா எதிர்கால தலைமுறை வளரணும். இது போன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படணுன்ற உணர்வையும் உருவாக்கும். சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காம இது போன்ற பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாடணும். மனிதநேயம் போற்றுவோம், மக்கள் ஒற்றுமையை போற்றுவோம். தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக ஒன்றிய அரசு கருதுகிறதா என நாடாளுமன்றத்தில் துரை வைகோ சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேசிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ, தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக ஒன்றிய அரசு கருதுகிறதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிலையான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பிரதமரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். Considers Tamil Nadu as a part of the Indian federal setup because you do not give us our funds. You do not care for the safety of our fishermen, sir. Humbly appeal upon this government, our Prime Minister and the External Affairs Minister to find a lasting solution to the Sri Lanka, to the Tamil Nadu fishermen. மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்ஜி மறைவை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இடதுசாரி இயக்கத்தின் பெருந்தலைவரும் மேற்கு வங்க மாநில முன்னாள் முதலமைச்சருமான தோழர் புத்ததேவ் பட்டாச்சார்ஜி மறைவு செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தனது மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் அவர் காட்டிய மாறாத அர்ப்பணிப்பும் சேவையும் என்றும் நினைவு கூறப்படும். கோப்பு படம் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சார்ஜி காலமானார். ஓர் உறுதியான மார்க்சியவாதியாக சமத்துவ சமுதாயத்தை வளர்த்தெடுக்கவும், விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காகவும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கவும் தனது வாழ்வை புத்ததேவ் பட்டாச்சார்ஜி அர்ப்பணித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தலைமைத்துவமும் மக்கள் மீதான உறுதிப்பாடும் வருங்கால தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புத்ததேவ் பட்டாச்சார்ஜியின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் இந்த வேளையில் தனது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தோழருக்கு செவ் வணக்கம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். அவருக்கு வயது 80 ஆன நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டில் காலமானார்.
மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இடது முன்னணி ஆட்சியின் போது புத்ததேவ் பட்டாச்சாரியா இரண்டாவது மற்றும் கடைசி முதலமைச்சராக இருந்தார். அவர் 2000 முதல் 2011 வரை தொடர்ந்து 11 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்தார். மேலும் 2016க்கு பிறகு உடல் நலக் குறைவு காரணமாக அவர் வெளி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட அவரின் ஆடியோ கிளிப் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த மே மாதம் நடந்த மக்களவை தேர்தலின் போது புத்ததேவ் பட்டாச்சாரியா கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்பது போல AI தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட வீடியோ ஒன்றை கட்சி வெளியிட்டிருந்தது. இத்தகைய சூழலில் கடந்த பல ஆண்டுகளாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா தனது வீட்டில் உயிரிழந்தார். வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 413 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை, முண்டக்கை, புஞ்சிரி மட்டம், அட்டமலை ஆகிய பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 2000க்கும் மேற்பட்டோர் வெயில், மழை ஆகியவற்றையும் பொருட்படுத்தாமல் பெரும் சிரமங்களுக்கு இடையே இந்த பகுதிகளில் தினமும் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளில் இருந்து உடல்களும் உடல் பாகங்களும் கிடைத்து வருகின்றன. இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலச்சரிவில் சிக்கிய இன்னும் 150க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. அவர்களது உடல்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் இதுவரை 413 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட 1968 பேர் 16 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம், பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கேசவ் ராவ் மற்றும் ஒடிசாவில் மமதா மஹோந்தா ஆகியோர் கடந்த ஜூலை மாதம் ராஜ்யசபா பதவிகளை ராஜினாமா செய்தனர். அதேபோல் அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பதவி வகித்து வந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் MP-யாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த காரணங்களால் மேற்கண்ட 12 மாநிலங்களவை இடங்களும் காலியாகின. இந்நிலையில் 9 மாநிலங்களில் 12 மாநிலங்களவை இடங்களை தேர்தல் ஆணையம் காலி என அறிவித்து வரும் செப்டம்பர் 3 மேற்கண்ட இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கி ஆகஸ்ட் 21 அன்று நிறைவடையும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம் எனவும், வாக்குப்பதிவு செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரியத்தில் திருத்தம் செய்யும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் தாமாக வழங்கிய நிலங்கள் மூலம் வரும் வருவாயானது மசூதி, இஸ்லாமியர்களின் கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக கடந்த 1955ஆம் ஆண்டு வக்ஃபு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தில் தான் பல முக்கிய திருத்தங்களை பாஜக தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது. இந்த சட்ட திருத்த மசோதாவில் வக்ஃபு வாரியங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது, வாரியத்தின் அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா அரசியல் அமைப்பு, கூட்டாட்சி அமைப்பு, மத சுதந்திரம் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் கட்சி MP வேணுகோபால் தெரிவித்தார். மேலும் மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் திமுக உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, மனித இனத்துக்கே எதிரானது என தெரிவித்தார். Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Would you allow that? No, also Sikhs. And Sikhs? Parsis? Would you allow that? No. But then, why should somebody who does not believe in a particular religion have the right to make decisions on behalf of that religion? Is this not unfair? Is this not against the law of justice? இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்புக்கான அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள்
SSLV D3 ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன EOS-08 என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV T3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. சுமார் 175 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் GNSSR கருவி கடல் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பதம் மதிப்பீடு, நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும். இது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது. இது சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வரிசையில் கடைசி ஏவுகணை இது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான இடம் நேரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தூய்மையான குடிநீர் விநியோகம், இணைய வழி வரி செலுத்தும் சேவை, இணைய வழி மனை பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல், சுய சான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், பொது கட்டடங்களில் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் ஆகியவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர பாஜகவின் ஊதுகுழலாக பாமக இருக்கக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை அரசு உருவாக்கி தர வேண்டும் எனவும், தமிழக அரசு இவ்வாறான பணிகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய ஜி. பாலகிருஷ்ணன், தமிழக நலனை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக பாமக இருக்க வேண்டுமே தவிர பாஜகவின் ஊதுகுழலாக இருக்க விரும்பக்கூடாது என்றார். இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நான் என்ன கேட்கறேன்னா, அன்புமணிக்கிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியா பட்ஜெட்டு, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து பேரையும் நீங்க சொல்லாம தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? எல்லா மாநிலத்து பட்ஜெட்டு தானே அவருக்கு கூட்டணி கட்சி பேர் சொல்றாங்க, வேறு பல மாநிலங்களை சொல்றாங்கல்ல. ஏன் தமிழ்நாட்டு பேரை சொல்லுங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? எனவே அன்புமணி தமிழ்நாட்டினுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணுமே தவிர பாஜகவினுடைய ஊதுகுழலா பாமக இருக்கக்கூடாது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் வெண்ணெய் மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் இடத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருப்பதாக கூறி அறநிலையத்துறை நீதிமன்றம் மூலம் காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர்.
இந்நிலையில் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 300க்கும் மேற்பட்டோர்களை கைது செய்ய முயற்சித்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கைதாக மறுத்த ஒரு சிலரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கட்டையன் குடிகாடு கிராமத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. சாலைகளில் வாகனங்கள் செல்லும் போது வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும் எனவும், இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் அதிகம் வாழும் பகுதிகள் என்பதால் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் அடையாளம் தெரியாத வாகனம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூர் என்ற இடத்தில் இளைஞர் ஒருவரை மர்ம நபர்கள் ஓட விரட்டி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே பகுதியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வரவுள்ள நிலையில் அருகிலேயே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் உடையராஜா பாளையத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான லாரியில் 13 டன் ரேஷன் அரிசியை அதன் ஓட்டுநர் பிரதீப் குமார் என்பவர் கொண்டு சென்றபோது ஆம்பூர் கிராமிய காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் மேற்படி லாரி ஓட்டுநரை கைது செய்து வாணியம்பாடி உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். வேலூர் அடுத்த தோட்டப்பாளையம் தர்மராஜா கோவில் அருகே நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது என்றும், இதனால் மக்கள் சாலையில் நடக்க முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் குப்பைகளும் அள்ளப்படாததால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை அமைத்து கால்வாய்களை கட்டித்தர வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திடம் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல் இல்லாமல் துரிதமாக செயல்பட்டு சாலையை அமைத்து கால்வாய்களையும் அமைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். வேலூர் தோட்டப்பாளையம் பெரிய மாநகராட்சி, வேலூர்ல இப்ப ஒரு மாநகராட்சி இருக்குது. உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல ஐயா. வேலூர் பெரிய காட்பாடி ரோடு, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பேர் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 50-60 மரக்கடைங்க, எல்லா தொழிற்சாலைங்க இருக்குது. பின்னாடி பார்த்தா மக்கான்ல ஒரு 5000 குடும்பம் வசிக்குது. யாருமே இதை கண்டுக்குது இல்லை. இந்த ரோடு பாருங்க, எத்தனை முறை பல அதிகாரிகிட்ட சொல்லியாச்சு, தகவல் சொல்லணும். ரோடு போடுவாங்க பார்த்தா டெய்லி கீழே வீந்து மேலே வீந்து போகிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு கலெக்டரோ இல்லை கமிஷனரோ இல்லை இந்த வார்டுடைய உறுப்பினரோ வந்து ஸ்டெப் எடுத்து ஒரு ரோடு போட்டு இந்த பக்கம் ஒரு ரோடு போட்டு காவா கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழக அரசுக்கு, இந்த கலெக்டருக்கு, இந்த கமிஷனுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்போம். நாங்களாம் வியாபாரி, தினம் ஏதோ வியாபாரம் கூலி வேலை செய்கிற மாதிரி நாங்கள் அங்கே ஒரு 10 பேர் வச்சு தொழில் செய்கிறோம். எல்லாருக்கும் தொழிலாளிக்கு பாதிப்பு, முதலாளிக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. நடந்து போட முடியல, வர முடியல. நேற்றுக்கு 2 பேர் இருந்தாங்க, முந்த நேரத்துக்கு 2 பேர் இருந்தாங்க. டெய்லி 2 பேர் 3 பேர் வீந்து போறாங்க. பார்ட்டிகெல்லாம் வராங்க போறாங்க. முன்ன பண்ணாதான் கூட போக்குவரத்து இருக்கணும், நோய் நொடி வரும். இதனால பல இன்னல்கள் தொல்லைகள்லாம் கழுது. அதனால தயவு கூர்ந்து ஆமா ஒரு பாருங்க, நான் சொல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த சாலை சரியில்லாத சுகாதார கேடு, இங்க எல்லாம் குப்பை கொட்டுறாங்க. அதுக்கான நடவடிக்கை வந்து எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். பல வாட்டி எடுத்து பார்த்தாச்சு. இங்க வந்து 1000 பேர் 10,000 பேர் போறாங்க வராங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டெப் எடுக்குது இல்லை. இங்க பாருங்க, ஒரு அகை மாதிரி இருக்கு, அகல்கர மாதிரி இருக்கு பாருங்க. விருத்தாச்சலம் சாலையில் சூரக்குழி கிராமம் பஸ் நிறுத்தம் அருகே வீட்டின் முன்பு பெட்டிக்கடை வைத்து நடத்தி வரும் சுமித்ரா என்பவர் வழக்கம் போல் வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களில் ஒருவர் பொருள் வாங்குவது போல் சென்று அவர் அணிந்திருந்த தாலி செயினை அறுத்து கொண்டு தப்பி சென்று விட்டனர்.
இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மேற்கொண்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் ஹெல்மெட் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் அந்த மர்ம ஆசாமிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி அடுத்த பாப்பிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் அவதியுற்று வருகின்றனர். மேலும் பஞ்சாயத் நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் வேலைக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களை வைத்து சாலையில் அமர்ந்து கோஷங்களிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் பஞ்சாயத் நிர்வாகத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை சாலை மறியலில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் எலவம்பட்டி கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனையும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழு பேறுகால பரிசோதனைகளும் வழங்கப்பட்டது. மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து பெட்டகம், சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து பெட்டகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, வட்டார மருத்துவ அலுவலர் தீபா மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா, விவேகானந்தன், குணசேகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை எதிரே மணி என்பவர் சுமார் 3 ஆண்டுகளாக சிறு கடையில் துணி வியாபாரம் செய்து வருகிறார். இன்று வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது திடீரென கடைக்குள் சுமார் 2 அடி நீளம் உள்ள பாம்பு புகுந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து கடையை விட்டு வெளியே ஓடி வந்துவிட்டார். பின்னர் குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துணிக்கடையில் நுழைந்து 2 அடி நீளமுள்ள பாம்பை சுமார் அரை மணி நேரம் போராடி சாக்லேட் பாட்டிலில் பிடித்து சென்றனர். அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள துணிக்கடையில் பாம்பு புகுந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து ரூபாய் 50,640க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து ரூபாய் 6,330க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து ரூபாய் 87க்கும் விற்பனையாகிறது. ஜப்பானில் தெற்கு தீவு பகுதியில் உள்ள கியூஷு பகுதியில் அடுத்தடுத்து இருமுறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலில் 6.9 ரிக்டர் அளவிலும் பின்னர் 7.1 என்ற ரிக்டர் அளவிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் நாட்டில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட இந்த வலுவான நிலநடுக்கம் கியூஷுவின் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரை மற்றும் ஷிகோகோவின் தெற்கு கடற்கரைக்கு சுனாமி எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அங்குள்ள நேரப்படி மாலை 4 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதல் நிலநடுக்கம் மியாசாகி கடற்கரையில் இருந்து 20 மைல் தொலைவில் கியூஷுவில் ஏற்பட்டது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து 1 நிமிடத்திற்குள் 7.1 ரிக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் ஜப்பானில் உள்ள மக்கள் மிகவும் பீதி அடைந்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் நாட்டில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஜப்பானிய மக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். என் வாழ்வில் திருப்பு முனையை தந்தது மதுரை. மாமதுரை விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக ஒன்றிய அரசு கருதுகிறதா? நாடாளுமன்றத்தில் துரை வைகோ சரமாரி கேள்வி. மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தாக்கல். இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.